Hi guys, welcome to Mupparai Training Academy. So guys, வந்து பாத்தீங்கன்னா SI Ultimate Series வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. So உங்களுடைய சப்போர்ட்ஸ் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. So இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இன்னைக்கு ரீசனிங் உளவியல் கை வச்சிருக்கோம். So உளவியலை பொறுத்தவரையும் கேள்விகள், நியூமரிக்கல் அனாலிசிஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ், அதாவது 5 பார்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு क्वेश्चंस கவர் ஆக போகுது. So அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கலந்து தான் நாங்க வச்சிருக்கோம். क्वेश्चंस நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னுட்டு ஒரு டாபிக்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 5 கேள்வியா நான் கொடுத்திருக்கேன். அப்பதான் வந்து ஒரு 25 கேள்வி பார்க்கும்போது உனக்கு ஒரு 5 டாபிக் கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான் ஸோ ஒரு 5 டாபிக் கலந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாபிக்னுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா என்ன சொல்றது ஒரு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, நமக்கு உளவியல் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது, நம்மளால போட முடியும், நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னுட்டுலாம். ஸோ இதனுடைய பேசிக்ஸ்லாம் தெரியணும்னா இதுக்கும் நாங்கள் வீடியோ பண்ணி எங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நான் சொல்றேன். அதை சொல்லும் போது அந்த வீடியோ நீங்கள் போய் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னமும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய SI அல்டிமேட் சீரிஸ்ல உளவியலை தான் எடுத்திருக்கோம். ஸோ உளவியலுடைய முதல் 5 கேள்விகள் எதை பற்றி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் பத்தி தான் இருக்குமே. ஓகேவா? சோ ப்ராபபிலிட்டி பத்தி இருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி இந்த டைட்டில் போட்டுட்டு ப்ராபபிலிட்டின்ற டைட்டில் போட்டுட்டு ப்ராபபிலிட்டி ஸ்பெல்லிங் இங்க இருக்கு பாருங்க, டைட்டில் போட்டுட்டு முப்படை அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே நாங்க எங்க சேனல்ல போட்ட ப்ராபபிலிட்டிஸ் வீடியோ வரும். அதுல நான் ஒரு ஃபுல் வீடியோ ஒரு 1 hour கிட்டத்தட்ட எடுத்திருப்பேன். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது அதுல நான் அந்த காயின் சம் எப்படி சால்வ் பண்ணணும், டைஸ் சம் எப்படி சால்வ் பண்ணணும், பால் சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து கார்ட் சம் எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே டீடைலா கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே டீடைலிங்கா இருக்கும், ஒரு क्वेश्चंसக்குமே எப்படி ஆன்சர் பண்ணணும்னுட்டு. சோ அத நீ பார்த்துட்டு வந்து இந்த 5 क्वेश्चन சால்வ் பண்ணனா கூட ஈஸியா தான் முடியும். ஆனா இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படி சால்வ் பண்ணணும்னு சிம்பிளா. சோ ஒன்ஸ் உனக்கு கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்ற போது நீ போய்ட்டு அந்த வீடியோவை தயவு செஞ்சு பாரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a card drawn at random from a pack of 52 cards is either a king or a spade? 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது ராஜாவாகவோ அல்லது ஸ்பேடாகவோ வருவதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டு நம்மள குழப்பி நம்மளுடைய ஒரு மார்க்க புடுங்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. சோ 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிற, அப்ப கீழே என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 52 தான் வரும். ஏன்னா 52 சீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு சீட் எடுக்க போறேன். அப்ப வகுத்தலுக்கு கீழே என்ன வரும், 52. ஏன்னா வகுத்தலுக்கு கீழே எப்பவுமே நீ போட போறது எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், எத்தனை கார்டை எடுக்க போறியோ அதை தான் போடுவேன். அப்ப கீழே என்ன போட போற, 52 கார்டு போட போற. அப்ப கார்டை பத்தின தகவல்லாம் தெரியணும் உனக்கு. கார்டை பத்தின தகவல்லாம் நான் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுறேன். ரெட் கலர் கார்டு 26 இருக்கு நம்ம கிட்ட. மொத்தமா 52 கார்டு இருக்கு. அதுல ரெட் கலர் கார்டு 26, பிளாக் கலர் கார்டு 26, ஒரு ஷேப் இருக்கும். சோ மொத்தமா 52 வந்துச்சா, ரெட் 26, பிளாக் 26. அப்ப கலர் கார்டு 2 கலர் இருக்கு, ஒன்னு ரெட் இன்னொன்னு பிளாக். 26 இருக்கு. ஷேப் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் இருக்கு, ஹார்ட் இருக்கு, கிளப் இருக்கு, ஸ்பேட் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 13 13 13 13. அப்ப இதெல்லாம் கூட்டினாலும் என்ன வரும், 52. அப்ப ஷேப் மூலமா 4 ஷேப் இருக்கு, கலர் மூலமா 2 கலர் இருக்கு. அப்ப இது 52 வந்துச்சு. ஷேப் 4 ஷேப் இருக்கு, 13 13 இருக்கும் ஒன்னொன்னுலயும். அப்போ நான் என்ன சொல்றேன், 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டை எடுப்பா. அந்த ஒரு சீட் எனக்கு என்னவா வரணும், ராஜாவா வரணும், ஒரு கிங்கா வரணும், அல்லதுனா எனக்கு என்ன கலர் வரணும், ஸ்பேட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஸ்பேடு மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு, 13 கார்டு இருக்கு. அப்ப அந்த 13 கார்டு 13 மேல போடுறது வந்து என்ன போட போறேன், 13. ஏன் 13 போடுறேன்றதெல்லாம் வீடியோ பார்க்கணும் கொஞ்சம். சோ நான் சொல்லிடுறேன். 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்க போறேன். அது எனக்கு ஸ்பேடா இருக்கணும். ஸ்பேட் அப்படின்னா அந்த 13 கார்டுல எந்த கார்டு எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே. அப்ப 13 கார்டுல நான் ஏ எடுத்து கொடுத்தாலும் ஓகே, 2 எடுத்து கொடுத்தாலும் ஓகே, கிங் எடுத்து கொடுத்தாலும் ஓகே, ஜாக் எடுத்து கொடுத்தாலும் ஓகே, குயின் எடுத்து கொடுத்தாலும் ஓகே. சோ அதனால 13 மேல. ஓகேவா? ஸ்பேடு 13 இருக்கிறதுனால 13மா. சோ இன்னொரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோ, பிளஸ் போட்டிருக்கேன். ஏன் பிளஸ் போட்டிருக்கேன்னா இங்க என்ன வார்த்தை இருக்கு, அல்லது அப்படின்ற வார்த்தை இருக்கு. அல்லதுன்னு வந்துச்சுன்னா நீ பிளஸ் போடணும், மற்றும் அண்டுன்னு வந்துச்சுன்னா நீ பெருக்கல் குறி போடணும். இங்க அல்லதுன்னு இருக்கிறதுனால பிளஸ் போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்பேடு இருக்கணும் அல்லது எது இருக்கணும், ராஜா இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட ராஜா எத்தனை ராஜா இருக்காங்க, 4 ராஜா. டைமண்ட்ல ஒரு ராஜா இருப்பாரு, ஹார்ட்ல ஒரு ராஜா இருப்பாரு, கிளப்ல ஒரு ராஜா இருப்பாரு, ஸ்பேட்ல ஒரு ராஜா இருப்பாரு. அப்ப நம்ம கிட்ட 4 ராஜா இருக்காங்க. அப்ப நம்ம 13 + 4 = 17/52 ஆன்சர் போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் தவறு. ஏன் சார் தவறு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 17/52 பாருங்க, ஏ ஆப்ஷன்லயே வச்சிருக்காங்க. சோ எவனாவது அப்படி போட்டுட்டு இந்த ஏ ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணுவீங்கன்னு அவங்களோட கெஸ். ஆனா ஏ ஆப்ஷன் தவறு. ஏன் சார் தவறு அப்படின்னா கிங் வந்து 4 தான் இருக்காரு.
ஆனா இந்த ஸ்பேட்ல இருக்க கிங்கு நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்பேட்ல இருக்க கிங் ஆல்ரெடி இந்த 13 கவுண்ட்ல வந்துருவார். கரெக்டா? இந்த 13 கார்டுலயே ஒரு கிங்கும் இருப்பாரு. தேவையில்லாம இன்னொரு முறையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா 13 கார்டு ஸ்பேடு, கிங்க வந்து 3 தான் போடணும். ஏன் கிங்க 3 தான் போடுற? ஏன்னா இந்த 3 கிங்க தான் நான் கணக்குல எடுத்துப்பேன். இந்த கிங்க ஆல்ரெடி எதுல கணக்குல வந்துட்டு இருப்பாரு, ஸ்பேடு கார்டுலயே கணக்குல வந்துட்டு இருப்பாரு. அப்ப 13 + 3 = 16/52. இது அடிக்கலாமா? இப்ப 4th டேபிள் அடிச்சா மேல இருக்கிறது வந்து 4 முறை, கீழே இருக்கிறது வந்து 13 முறை. சோ 4/13 ஆன்சர். ஓகேவா? சிம்பிளா? ஓகே, அடுத்த क्वेश्चन. A card is drawn from a well shuffled pack of cards. The probability of getting a queen of club or a king of hearts. ஓகேவா? 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது, அப்ப 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டு எடுக்கிறேன்னா கீழே வந்து 52 தான். அது கிளப்பில் உள்ள ராணியாகவோ, கிளப்னா அந்த கிளப் இல்லமா, ஷேப் நம்ம கிட்ட 4 ஷேப் இருக்கு, டைமண்ட், ஹார்ட், ஸ்பேடு, கிளப். அப்ப கிளப்ல எத்தனை ராணி இருப்பாங்க? ஒரு ராணி. அப்ப கிளப்பில் உள்ள ராணியாகவோ அல்லது இதயத்தில் உள்ள ராஜாவாகவோ, இதயம்னா கிங் ஆஃப் ஹார்ட், ஹார்ட் ஷேப்ல உள்ள ராஜா, ஹார்ட் ஷேப்ல உள்ள ராஜாவும் ஒருத்தர் தான். அப்ப இது ஒண்ணு, இது ஒண்ணு. சோ ஆன்சர் 2/52. இந்த பிளஸ் நான் ஏன் போட்டேன்னா இங்க என்ன வார்த்தை இருக்கு, அல்லதுன்ற வார்த்தை இருக்கு, அதனால பிளஸ் போட்டேன். சோ 2/52 அடிங்க பார்க்கலாம். 1/13 நினைக்கிறேன், சாரி 1/13 வராது, 1/26. ஓகேவா? சோ 2/52, 52 2ஆல் அடிச்சா 1/26. சோ ஆன்சர் வந்து 1/26. ஓகேவா? சோ இந்த இடத்துல எதுக்கு நான் கொடுத்திருக்கேன், ஹார்ட்ல ஒரு ராஜா தான் இருப்பாரு, கிளப்ல ஒரு ராணி தான் இருப்பாங்க. ஏன்னா ராணின்றது மொத்தமா 4 ராணி, ஒரு ஷேப்லயும் ஒரு ராணி இருப்பாங்க. நமக்கு கிளப்ல உள்ள ராணியை தான் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப கிளப்ல உள்ள ராணி ஒண்ணு தான். அதே மாதிரி ராஜாவும் 4 ராஜா இருப்பாங்க, டைமண்ட்ல ஒரு ராஜா, ஹார்ட்ல ஒரு ராஜா, ஸ்பேட்ல ஒரு ராஜா, கிளப்ல ஒரு ராஜா. ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இதயத்தில் உள்ள ராஜா. அப்ப இதயம் ஷேப்ல ஒரே ராஜா தான் இருப்பாரு. அப்ப இது ஒண்ணு, அது ஒண்ணு. சோ 1 + 1 போட்டிருக்கேன். ஓகேவாமா? சோ 3வது क्वेश्चन. சோ ஒரு 5 क्वेश्चन ப்ராபபிலிட்டி ரிலேட்டடா இருக்கும், அதுக்கடுத்தது மாறிட்டே வரும். 3வது क्वेश्चन பாருங்க. ப்ராபபிலிட்டி என்ற வார்த்தையில் இருந்து ஓர் எழுத்தை தேர்வு செய்ய, அதுவும் ஆங்கில உயிரெழுத்து இருக்க நிகழ்தகவு என்ன? So a single letter is selected at random from the word probability. The probability that is a vowel is. ஓகேவா? சோ இந்த ப்ராபபிலிட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டின்ற வார்த்தையில இருந்து நான் ஒரே வார்த்தையை தான் தேர்ந்தெடுக்கணுமா. அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும்னா வவ்வலா இருக்கணுமா, அதாவது ஆங்கில உயிரெழுத்தா இருக்கணுமா. ஆங்கில உயிரெழுத்து எது எதுமா இருக்கு? ஏ, இ, ஐ, ஓ, யூ. அப்போ இந்த ப்ராபபிலிட்டின்ற வார்த்தையில இருந்து நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய எழுத்து வந்து எப்படி இருக்கணுமா, ஆங்கில உயிரெழுத்தா இருக்கணுமா. அப்ப முதல்ல இதுல எத்தனை லெட்டர் இருக்குன்னு எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப 11 லெட்டர்ல இருந்து கீழே 11, மொத்தமா எத்தனை இருக்கு? 11 லெட்டர். அந்த 11 லெட்டர்ல இருந்து நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய லெட்டர் எதுவா இருக்கணும்? வவ்வல்ஸா இருக்கணும். அப்ப இதுல எதெல்லாம் வவ்வல்ஸ்? ஒரு வவ்வல், 2 வவ்வல், 3 வவ்வல், 4 வவ்வல். கரெக்டா? ஓ, ஏ, ஐ இதெல்லாம் தானே வவ்வல்ஸ். யூ இல்ல, ஈயும் இல்ல. அப்ப இந்த 4 வவ்வல்ஸ்ல இருந்தா என்னால ஒரு லெட்டரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப மேல 4. சோ ஆன்சர் 4/11. பி ஆப்ஷன் ஓவர். அடுத்தது, the probability of drawing a red card from the deck of playing cards is 52 சீட்டுகளில் இருந்து சிவப்பு நிற அட்டையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 52 சீட்டுகள் இருந்தனா கீழே 52. என்ன கலர் கார்டு வேணும்? சிவப்பு கலர் கார்டு வேணும். சிவப்பு கலர் கார்டு நம்ம கிட்ட எத்தனைமா இருக்கு? 26 சிவப்பு, கருப்பு எத்தனை? 26. அப்போ சிவப்பு கலர் கார்டு நீ எடுக்கக்கூடிய அந்த ஒரு அட்டை சிவப்பு கலர் அட்டையா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த 26 லெட்டர்ல இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த 26 கார்டுல இருந்தா எடுக்க முடியும். சோ மேல 26 அடிச்சா 1/2. So answer option is there. D option 1/2. ஓகேவா? சோ ஐந்தாவது கேள்வி. If 3 unbiased coins are tossed simultaneously, then the probability of exactly 2 heads is. 3 நாணயங்களை சுண்டி விடும் பொழுது சரியாக 2 தலைகள் விழுவதற்கான நிகழ்தகவு. அப்ப நம்ம 3 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது என்ன வரும் அப்படின்றத எழுதிக்கணுமா டேபிளேஷன்ல. சோ நான் இதை ஆல்ரெடி எழுதுறதுக்கு எப்படின்றதெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். 3 நாணயம், காயின் 1, காயின் 2, காயின் 3. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம 2 நாணயம் சுண்டி விடும் போது என்ன பாசிபிலிட்டி வருமோ அதை எழுதிடணும். ஓகேவா? 2 நாணயம் சுண்டி விடும் போது இதுதான் 4 பாசிபிலிட்டி.
அதாவது ரெண்டுத்துலயுமே தலை தலை விழும், இல்ல தலை பூ விழும், இல்ல பூ தலை, இல்ல பூ பூ. அதே ரெண்டாவது டைம் தலை தலை, தலை பூ, பூ தலை, பூ பூ, இந்த மாதிரி விழும். சோ இப்ப முதல்ல என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 4 இடத்துலயும் தலை, அடுத்த 4 இடத்துலயும் பூ. அவ்வளவுதாமா. இதுதாமா 3 காயினை வந்து சுண்டி விடும் பொழுது நடக்கக்கூடிய 8 பாசிபிலிட்டி. அப்ப 3 காயினை நீ சுண்டி விடணும்னாலே எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 8. சோ இதுக்கெல்லாம் நான் வந்து நம்பரை பார்த்தோன்னே எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் சொல்ல சொன்னேன். ஒரு காயின் சுண்டி விட்டா 2 பாசிபிலிட்டி, ஒன்னு தலை விழும் இல்லைன்னா பூ விழும். 2 காயின் சுண்டி விட்டா 4 பாசிபிலிட்டி, தலை தலை, தலை பூ, பூ தலை, பூ பூ, இப்படி விழும் இல்லையா? 3 காயின் சுண்டி விட்டா 8 பாசிபிலிட்டி. அப்ப கீழே என்ன போட்டுடணும்? 8ன்னு போட்டுடணும். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, 3 நாணயங்களை சுண்டி விடும் பொழுது சரியாக 2 தலைகள் தான் வேணும். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். அப்ப கரெக்டா 2 தலைனா, இப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பாருங்க, 3மே தலையா விழுந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன்? எனக்கு சரியா 2 தலை தான் வேணும். அப்ப இதை எடுத்துக்கலாம், ஏன்னா இதுல 2 தலை தான் இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? 4வதுல வந்து 1 தலை தான் இருக்கு. 5வதுல வந்து பாருங்க 2 தலை. திருப்பி இதுல 1 தலை, இதுலயும் 1 தலை, இதுல தலையே இல்ல. அப்ப சரியா 2 தலை எத்தனை முறை விழும்? 3 முறை தான் விழும். சோ ஆன்சர் 3/8. சி ஆப்ஷன். ஓகேவா? 3/8. சோ ப்ராபபிலிட்டி क्वेश्चंस புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க, வெண்பட क्वेश्चन. ஈஸியான क्वेश्चन, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இது ஒரு படம். இந்த படத்துல சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இப்போ இது வட்டம் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள். வட்டம் எதை குறிக்குது? விளையாட்டு வீரர்கள். இந்த முக்கோணம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள். முக்கோணம் எதை குறிக்குது? மருத்துவர்கள். இந்த சதுரம் செவ்வகமா இருக்குல்ல, இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நடிகர்கள். அப்போ செவ்வகம் நடிகர்களை குறிக்குது, வட்டம் வந்து விளையாட்டு வீரர்களை குறிக்குது, முக்கோணம் வந்து மருத்துவர்களை குறிக்குது, டாக்டர்ஸ். இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many doctors are neither artist nor player? இந்த neither nor அப்படினா என்னம்மா? either or னா இது அல்லது அது. either or னா, neither nor னா இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான். சோ அப்போ தமிழ்ல தெளிவா கேள்வி கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. எத்தனை மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர்? எனக்கு மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. இங்கிலீஷ்ல தான் அந்த क्वेश्चन நீ டீடைலா புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? அவங்க எதுவா இருக்க கூடாது? ஆர்டிஸ்ட், நடிகர்களாகவும் இருக்க கூடாது, பிளேயர்ஸாவும் இருக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுவும் எதை தான் மீன் பண்ணுதுன்னா, டாக்டர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி தான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப டாக்டர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, டாக்டர்ன்றது என்ன? முக்கோணம். அப்ப முக்கோணத்துல மட்டும் எத்தனை நம்பர் இருக்கு? இப்ப இது முக்கோணமா? முக்கோணத்துல 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு, முக்கோணத்துல 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, முக்கோணத்துல 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு, முக்கோணத்துல 17ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஆனா இந்த 4ன்ற நம்பர் வட்டத்திலயும் இருக்கு, முக்கோணத்திலயும் இருக்கு. இந்த 3ன்ற நம்பர் செவ்வகம், வட்டம், முக்கோணம் மூணுத்திலயும் இருக்கு. 8ன்ற நம்பர் செவ்வகத்திலயும் இருக்கு, முக்கோணத்திலயும் இருக்கு. ஆனா முக்கோணத்துல மட்டுமே இருக்கக்கூடிய நம்பர் எது? 17. அப்ப அந்த 17 பேர் தான் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய எண். அப்ப மருத்துவர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய எண் வந்து 17. ஆனா இந்த நேரத்துல நீ கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரே பண்ணிருப்பேன். நான் தான் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ 7வது क्वेश्चन பாரு. How many doctors are both players and artists? எத்தனை மருத்துவர்கள் நடிகர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களாகவும் உள்ளனர்? அப்ப மூணுத்திலேயுமே இருக்கணும். ஓகேவா? டாக்டர், பிளேயராகவும் இருக்கணும், ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும். அப்ப நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மூணுத்திலுமே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எது? 3. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து என்னவா இருக்காங்க? விளையாட்டு வீரராகவும் இருக்காங்க, நடிகர்களாகவும் இருக்காங்க. அப்போ 3. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? சி தான் ஆன்சர் ஆப்ஷன். ஃபினிஷ். டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஏன்னா மூணுத்திலுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கல, மூணுத்திலுமே இருக்கக்கூடிய ஒரே நம்பர் வந்து 3 தான். அடுத்தது, எத்தனை நடிகர்கள் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர்? How many artists are player? அப்ப நடிகர்கள் வந்து விளையாட்டு வீரர்களா எவ்வளவு பேர் இருக்காங்க? நடிகர்கள் எதுமா? நடிகர்கள்னா செவ்வகம், விளையாட்டு வீரர்கள்னா வட்டம். அப்போ செவ்வகத்திலையும் வட்டத்திலையும் அந்த நம்பர் இருக்கணும், செவ்வகத்திலையும் வட்டத்திலையும் அந்த நம்பர் இருக்கணும். அப்ப எத்தனை நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது 22 பேர். 22 பேர். அப்ப 22 பேர் நடிகர்கள் விளையாட்டு வீரர்களா இருக்காங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். 22 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. உடனே क्वेश्चन தப்பு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன்ல இல்லனா மாத்தி யோசிக்கணும். வெளியில போய் நீ கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்றதா வெளி கதை. ஆனா உள்ள நீ மாத்தி யோசிச்சுதானே ஆகணும். சோ எத்தனை நடிகர்கள் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர்னா, இப்ப இந்த 22 பேர் தான் இதுலயும் இருக்காங்க, இதுலயும் இருக்காங்க. கூடவே அதே மாதிரி கவனி, இந்த செவ்வகம், வட்டம்
இதுல 22ன்ற நம்பரும் இருக்கு, இங்க 3ன்ற நம்பரும் இருக்கா சார்? 3 முக்கோணத்துல இருந்தானே சார் இருக்கு. அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்றத பாரு. இங்க ஒரு வார்த்தைக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க, மருத்துவர்கள் மட்டுமே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மட்டுமேனா அது மட்டும் தான் சொல்லணும். ஆனா இப்ப உன்னை கேட்ட கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எத்தனை நடிகர்கள் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர்? அப்ப நடிகர்கள் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர்னா அந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, முக்கோணத்திலயும் இருக்கு, சாரி வட்டத்திலயும் இருக்கு, செவ்வகத்திலயும் இருக்குன்னா ரெண்டுத்தையுமே கூட கூட்டிக்கலாம். அப்ப வட்டத்திலயும் செவ்வகத்திலயும் என்னென்ன நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 22 ஒன்னு இருந்தது, 3 ஒன்னு இருந்தது. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 25. So answer is 25. So 25 நடிகர்கள் வந்து விளையாட்டு வீரர்களாகவும் இருந்துள்ளனர். அடுத்தது 9வது கேள்வி. How many players are neither artists nor doctors? எத்தனை விளையாட்டு வீரர்கள் மட்டுமே உள்ளனர்? விளையாட்டு வீரர்கள் மட்டுமே உள்ளனர். ஈஸியா சொல்லிடுவே. விளையாட்டு வீரர்கள்னா எது? வட்டம். வட்டத்துல மட்டுமே இருக்கக்கூடிய நம்பர் என்னமா? 25. So answer 25. எத்தனை விளையாட்டு வீரர்கள் உள்ளனர்? 25. மார்க் பண்ணு. ஆன்சர் ஓவர். 10வது கொஸ்டின். எத்தனை நடிகர்கள் மட்டுமே உள்ளனர்? How many artists are neither player nor doctor? நடிகர்கள் மட்டுமே உள்ளனர். நடிகர்கள்னா எது? செவ்வகம். 30. சோ அப்ப 30 பேர் நடிகர்கள் மட்டுமே உள்ளனர். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? முடிஞ்சதா? 10 கொஸ்டின் ஓவர். இன்னும் 15 கொஸ்டின் இருக்கு. அடுத்தது வந்து ஃபிகர் கவுண்டிங் வச்சிருக்கேன். சோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? சோ இந்த மாதிரி சதுரம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா சின்னதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து எத்தனை சதுரம் இருக்குன்னா ஒரு சதுரம். இதையே ரெண்டா பிரிச்சனா இப்படி இந்த மாதிரி ஈக்குவலா டிவைட் பண்ணனா இது 1 2 3 4 5 சதுரம் இருக்குன்னு சொல்லுவேன். எப்படி சார் போடுறது அப்படின்னா, எப்பவுமே இத ரோ 1, சாரி இதுதான் ரோ 1, இது ரோ 2, இது காலம் 1, இது காலம் 2. அதாவது வந்து இது வரிசை, இது நெடுவரிசை, காலம் சொல்றது. அப்ப ரோ 1 ரோ 2 காலம் 1 காலம் 2. எத்தனை ரோ இருக்குமா? 1 1 2 2. அப்ப 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வந்துருச்சா? அப்ப இங்க என்ன இருக்குன்னா, இது ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. அதே மாதிரி காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4. 1 1 2 2 3 3 4 4. அப்ப 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டணும். அப்ப 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 16 ஒரு 9 வந்து 25 25 ஒரு 4 வந்து 29 29 plus 1 வந்து 30. சோ ஆன்சர் வந்து 30. அப்ப இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 30 சதுரங்கள் இருக்கும். गाइस வந்து இது சமமா இருந்தா, ரோவும் காலமும் சமமா இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த மாதிரி மெத்தட்ல போட முடியும். அதாவது ஸ்கொயர் பண்ணி எத்தனை இருக்கோ, இப்ப 4 பாக்ஸ் இருக்கா, 1 2 3 4 1 2 3 4, இப்படியும் 4 இருக்கு இப்படியும் 4 இருக்குன்னா நம்மளால 4 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் போடலாம். எப்போ ரோவும் காலமும் சமமா இருக்கும் பட்சத்துல. மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு வேற லாஜிக் இருக்கு, அது நான் என்னைக்குனா வரும்போது சொல்றேன். ஓகேவா? சோ இதுல பாருங்க, இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஈஸி தான். அகைன் இப்போ இது உள்ள ஒரு கட்டம், இத மட்டும் கவனி. இதுல மட்டுமே எத்தனை இருக்கும்? 5. ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுனாலே நான் 5 இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப உள்ள அந்த இருக்கிறதுல 5, வெளியில இது 5. அப்ப வெளியில இருக்கிற இன்னொரு பெருசு 5. அப்ப 5 plus 5 plus 5 5. அவ்வளவுதாமா. அடுத்தது, what is the minimum number of colors required to fill the spaces in the given diagram without any two adjacent spaces having the same color? கொடுக்கப்பட்ட படத்தில் அருகருகே ஒரே வண்ணம் அமையாதவாறு வண்ணம் தீட்டினால் எத்தனை குறைந்தபட்ச வண்ணங்களால் அந்த படத்தை வண்ணம் தீட்ட முடியும்? இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்கமா. சோ இது வந்து கொஞ்சம் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி क्वेश्चन. ஓகேவா? சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தெரியுது இல்ல கண்ணுக்கு, என் கண்ணுக்கு கொஞ்சம் பிளரா தான் தெரியுது சைடுல இருந்து பார்க்கிறதுனால, நீ அங்க இருந்து நேரடியா பார்க்கிறதுனால உனக்கு ஈஸியாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா அந்த படத்துல உனக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் கலர்ஸ் வராது. அதாவது இங்க ஒரு கலர் அடிச்சா அங்க அடிக்க கூடாது, பக்கத்துல அந்த மாதிரி அடிக்க கூடாது. அந்த மாதிரி அடிக்காத மாதிரி எத்தனை கலரை உன்னால அடிக்க முடியும்னா, இந்த மாதிரி எப்ப கொடுத்தாலுமே ஆன்சர் என்னதான் பாத்தீங்கன்னா 3 தான். ஓகேவா? எப்படி क्वेश्चन கேட்டாலுமே எந்த ஷேப்ல கேட்டாலுமே ஆன்சர் டிஃபால்ட்டா என்னன்னு போட்டுரு, 3 போட்டுரு. ஏன்னா 3 கலர் இருந்தா போதும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கிரீன் ப்ளூ எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ. இந்த நடுவுல இடத்துல ரெட், இந்த இடத்துல கிரீன், இந்த இடத்துல ப்ளூ அடிக்கிறேன்னா, இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல என்னால ரெட்டையும் கிரீனையும் அடிக்க முடியாது. அங்க என்ன பண்ண போறேன்னா ப்ளூ அடிக்க போறேன். ஏன்னா இங்க ரெட் கிரீன் இருக்கிறதுனால அங்க ப்ளூவோட ஆப்போசிட்ல. இப்போ இந்த இடத்துல என்ன அடிக்க போறேன்னா கிரீனோட ஆப்போசிட். இந்த இடத்துல ரெட். அதே ஃபார்முலாவை தூக்கி திருப்பி அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க ரெட்டும் கிரீனும் வரும். சோ இங்க ப்ளூ,
இங்க கிரீன் இதெல்லாம் வரும்ல, சோ இங்க வேற ஒரு கலர், கிரீன் ரெட் வரதுனால வேற கலர். சோ இந்த மாதிரி கலர்ஸ் அடிக்கிறதுனால ஈஸியா என்னால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ரெட் அடிச்சிடுவேன், சோ இந்த இடத்துல அகைன் கிரீன் அடிச்சிடுவேன். சோ இப்படி அடிச்சா என்னால 3 கலரை வச்சு இந்த பாக்ஸஸ் என்ன பண்ண முடியும், ரிப்பீட்டேஷன் ஆஃப் கலர்ஸ் வராத ஃபில் பண்ண முடியும். சோ ஆன்சர் எப்படி கேட்டாலும் 3 தான். அடுத்தது இது வந்து உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चनமா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் இன் தி given figure. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளன. அப்ப ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை எண்ணிடு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்களானே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருந்தாலே அதுல 8 முக்கோணம் ஃபார்ம் ஆகும். இது டிஃபால்ட்டா நான் கத்து கொடுத்தது தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தாலே 8 முக்கோணம். அப்ப இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம். சோ 8 8 16, 8 8 16, 16 16 32. அப்ப 32 முக்கோணம் அந்த சின்ன சின்ன கட்டங்கள்லயே ஃபார்ம் ஆகுது. சோ அதை தவிர்த்து 32க்கு அடுத்ததா இங்க பாருங்க 33, 34, 35, 36, 37, 38. அப்ப 38 தானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 39, 40. ஓகேவா, 40 முக்கோணங்கள் வருது. அப்ப 40 முக்கோணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, சி ஆப்ஷன். அப்ப சி ஆப்ஷன் தான் ரைட். அப்ப 40 முக்கோணம் ரைட். அது சரி சார், 40 முக்கோணம் கண்ணுக்கு காமிச்சிட்டீங்க, அந்த 7 சதுரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுரம் பாருங்க, 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கு. 4 சதுரம் கண்ணுக்கு தெரியுது. அந்த கண்ணுக்கே தெரியாத படுத்துக்கிட்டு இருக்க சதுரம் எங்க இருக்குன்னு பாரு, 4 தானா, இங்க பாரு. இது வந்து சாய் சதுரம், சான்ஸ் இருக்கு இந்த சதுரம். ஓகேவா, இதுவும் சதுரத்துல கணக்கு தான். அப்ப 5, 6, 7. அப்ப 7 சதுரங்கள் இருக்கு. கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, ஆனா பார்க்கும்போது அதுவும் ஒரு சதுரம் தான். இப்படிலாம் தான் நமக்கு क्वेश्चनல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 40 ரெண்டு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நீ சதுரத்தை கரெக்டா கால்குலேட் பண்ணணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இதுல 40 முக்கோணங்கள் பிளஸ் 7 சதுரங்கள் இருக்கு. சோ 15வது கேள்வி, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். இது உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஹோம்வொர்க்கா, வரைஞ்சு சொல்றீங்களா எத்தனை சதுரங்கள் மற்றும் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. முதல்ல சதுரத்தை எண்ணிட்டு பார்க்கலாம். சதுரம் இப்பதானே கத்து கொடுத்தேன், ஈஸியா இருக்கும்ல. சதுரத்தை எண்ணிட்டு, இது ஒரு கட்டம் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுனால இதுல எத்தனை சதுரம் இருக்கு, 5. இங்க பாருங்க சாஞ்சு ஒரு சதுரம் இருக்கு, சாஞ்சு. அப்போ பிளஸ் 1 6. அப்ப 6 சதுரம் வரக்கூடிய இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்ப முக்கோணம் ஒன்னு 26 இருக்கணும், ஒன்னு 28 இருக்கணும். எப்பவுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் முக்கோணம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 28 தான் கிளிக் ஆகும். சோ அதையும் ட்ரை பண்ணிடுங்க. ஓகேவா, சோ எப்படி இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா இதுல எத்தனை முக்கோணம் வரும்னு சொன்னேன், 8. ஏன்னா இது 4 பார்ட்டா டிவைட் ஆயிருக்குமா, 4 பார்ட், 4 துண்டா இருக்கு. அப்ப 4 × 2 8 ஆன்சர், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகேவா, இப்படிதானே இருக்கு. அப்ப இது எத்தனை துண்டா வெட்டப்பட்டு இருக்கு, 1 2 3 4 5 6 7 8, 8 துண்டா வெட்டப்பட்டு இருக்கு. அப்ப 8 துண்டா வெடும் போது 8 × 2 16. அப்ப இதுல 16 முக்கோணம் உருவாகும். அப்ப இதுல மட்டுமே 16. இங்க பாருங்க 17, 18, 19, 20, 22, 23, 24. எனக்கு தெரிஞ்ச 24 உண்டாயிருக்கு. ஆனா நம்ம கிட்ட 26 28 இருக்குல்ல. சோ 24 முக்கோணத்தை இப்ப காமிச்சிட்டேன். 25, 26 இந்த மாதிரி இப்படி 26. அடுத்தது 27, இந்த பெரிய முக்கோணம். 27 சொல்லிட்டதுக்கு அப்புறமாவே ஆன்சர் என்னதான் இருக்கும், 28 தான் இருக்கும். சோ 28 முக்கோணம் தான் ஆன்சர் ரைட். ஒன்னு நான் மிச்சமா காமிச்சிட்டாலே அதுக்கப்புறம் என்ன வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, 16வது क्वेश्चन, இதில் தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. சோ இதை நான் ஆல்ரெடி கம்யூனிட்டிலேயே என்ன ஒரு முறை போட்டிருந்தேன். போடும்போது இதுல எது தவறுன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து DIH தான் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. தப்புமா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா FHA. இதனுடைய ஆர்டரே பாருங்க, எல்லாமே சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏல இருந்து டி, பி சி டி, அடுத்தது டில இருந்து H. ஒரு ஆர்டர் பாருங்க, நடுவுல இருந்து ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, எஃப்ல இருந்து ஐ, ஐல இருந்து எம், ஏபிசிடில, ஓல இருந்து ஆர், ஆர்ல இருந்து வி. ஆனா இது ஏல இருந்து எஃப், எஃப்ல இருந்து ஹெச். சோ இதுங்களுக்குள்ள ஒற்றுமை. இதுங்க எப்படி இருக்கு பாரு, அந்த அம்புக்குறி வரைஞ்சதுலே பாரு, நான் வரைஞ்சே பாரு, அம்புக்குறி வச்சு ஜஸ்ட் வரைஞ்சே பாரு, இப்படி வரைஞ்சிருக்கு. எல்லாமே இப்படி போயிருக்கு. ஆனா அது மட்டும் இப்படி போய் இப்படி வந்திருக்கு. சோ இதுதான் இருக்கிறதுலே தவறு. சோ அப்ப இதுல தான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதுதான் பிளஸ் அண்ட் மைனஸ்ல வந்திருக்கும் ட்விஸ்டா. அடுத்தது 17வது क्वेश्चन, தவறானதை கண்டுபிடிக்கவும். 12, 24, 80, 48 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி இதுக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து அன்னைக்கே வந்து क्वेश्चनல சார்ட் அவுட் பண்ணி போட்டுருந்தீங்க. சோ எடுத்த உடனே நமக்கு பார்க்கும்போது 12 வாய்ப்பாட்டுல 24 வரும், 12 4 48 வரும். சோ 12ஆல் அடிப்படக்கூடிய நம்பரா இருந்தா அது 6ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். சோ
சாரி 3ஆல 6ஆலையும் வகுப்படும் 3ஆலையும் வகுப்படும். அதனால எதை ஆன்சர்னு சொன்னேன்? 80 தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த கேள்விக்கு 80 தான் ஆன்சர் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். மேபி சார் fourth table all numbers are divisible by fourth table தான். இதுல fourth table வச்சு லாஜிக் சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. எல்லாமே 4வது வாய்ப்பாட்டுல வரும். 6வது வாய்ப்பாடு 6th டேபிள்ல சொல்லும்போது ஆமா சேம் லாஜிக் 80 is not present in 6th table. அவ்வளவுதான் ஆன்சர் இஸ் 80. ஓகேவா? சோ அன்னைக்கு வேற யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எதனா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பாத்துக்கலாம். அடுத்தது செலக்ட், இதுவும் தவறானதை கண்டுபிடிக்கும் தான். 125 144 256 361. சோ ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 19ஓட ஸ்கொயர், இது வந்து பாத்தீங்கன்னா 16ஓட ஸ்கொயர், இது வந்து பாத்தீங்கன்னா 12ஓட ஸ்கொயர். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எதோட ஸ்கொயருமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மாறா 5னுடைய கியூப். அப்ப எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டு இது மட்டும் கியூப் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப 125 தான் வெளியே போறாரு. போயிட்டு வரட்டும். சோ அகைன் ஒரு சிம்பிள் லெட்டர் சீரிஸ் क्वेश्चन. சோ லெட்டர் சீரிஸ் நான் போடலாமா நீங்களே போடுறீங்களானா நீங்க தான் போடணும். சோ AKCOES क्वेश्चन மார்க். சோ A Bன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு C, அடுத்தது Dன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு E, அப்ப அடுத்தது Fன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு G எழுதிருப்பாங்க. Gல 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுவும் இல்ல இதுவும் இல்ல. சோ அடுத்து செகண்ட் லெட்டர் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். K L M N 3 லெட்டரை விட்டுட்டு O, அடுத்தது O P Q R 3 லெட்டர் விட்டுட்டு S, அப்ப அடுத்தது 3 லெட்டர் விடணும். S க்கு அடுத்ததுனா T U V 3 லெட்டர் விட்டுட்டு W. சோ ஆன்சர் GW. ஓகேவாமா? சூப்பர். அடுத்தது இங்கேயும் அதே ஒரே ABCD क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல RST மா இந்த இடத்துல T வரணும். சோ நான் சொல்லிடுறேன் லார்ஜ் ஆன்சர் மட்டும் இதுல 2 லெட்டர் தான் இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். RST. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு சிம்பிள் ABCD ஓட மிஸ்ஸிங் லெட்டர் சீரிஸ் தான். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது உளவியல் மட்டும் 25 கேள்வியா பார்த்துடலாம். ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. 3 6 11 20 கேள்விக்குறி. சோ 3ல இருந்து 6 எவ்வளவு நம்பர்மா விடுபட்டு இருக்கு? சாரி எவ்வளவு நம்பர் கூட்டி இருக்காங்கன்னா 3 நம்பர். 11ல 6 போச்சுன்னா 5, 20ல 11 போச்சுன்னா 9. அப்ப இது தெரியணும்னா இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஆமா இந்த வித்தியாசம் தெரியணும்னா இந்த வித்தியாசத்தை வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஒற்றைப்படை எண்களா இருந்தா 3 5 7 9 வந்திருக்கலாம். ஆனா 7 விட்டுட்டு எடுத்தோடனே 9 போயிருக்காங்க. இது அப்போ வந்து என்னை பொறுத்தவரையும் பிரைம் நம்பரும் இல்ல, பகா எண்களும் கிடையாது, ஒற்றைப்படை எண்களாவும் போல. சரி அடுத்த வித்தியாசத்தை கண்டுபிடி. 3க்கு 5க்கு வித்தியாசம் 2, 9க்கு 5க்கு வித்தியாசம் 4. ஓகேமா சரி 2 4 ஆயிருக்கு. அப்ப 4 8 ஆகலாம். ஓகேவா? டபுள் ஆகலாம். இல்ல சார் ஏன் 6 இருக்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. சோ 6 வச்சு ஒரு லாஜிக் போட்டுடலாமே. 3 6 11 20 கேள்விக்குறி. சோ 3 5 9 கொஸ்டின் மார்க். சோ 2 4 6. நீங்க இங்க 8 வரலாம் இல்ல 6 வரலாம்னு யோசிச்சிருக்கலாம். சோ 8 வச்சு ஒரு லாஜிக் 6 வச்சு ஒரு லாஜிக் போறேன். ஃபர்ஸ்ட் 6 வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த 9ஐயும் 6ஐயும் கூட்டினா இந்த வித்தியாசம் நமக்கு கிடைக்கும். 9ஓட 6 கூட்டினா 15. அப்ப 20ஓட 15 கூட்டினா 35. 35 ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. அப்ப 6 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இங்க 8 தான் அடுத்தது. 9ஓட 8 கூட்டினா 17, 20ஓட 17 கூட்டினா 37. சோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் 37 கரெக்டா வந்து நிக்குது பாருங்க. அப்ப லாஜிக்கா அதை வச்சு கூட நீ டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சோ 22வது கேள்வி அப்பாடா பெருசாலாம் இல்ல, ஆனா நமக்கு கேட்கக்கூடிய சிலாஜிசம் கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல அது. ஃபர்ஸ்ட் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. கூற்றுகளுக்கு ஏற்ற வெண்படத்தை நீ வரையணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கூற்று? ஆல் டாக்ஸ் ஆர் புல்லாக்ஸ். அனைத்து நாய்களும் எருதுகள். அப்ப எல்லா நாயுமே என்னவா? எருது. எல்லாம் அப்படின்னும் போது எல்லா நாயுமே தூக்கின் போய் எதுக்குள்ள போட்டேன்? எருதுக்குள்ள போட்டேன். அடுத்தது அனைத்து எருதுகளும் ஆடு. அனைத்து எருதுகளும் எல்லா எருதுமே எதுவாயிடுச்சான்? ஆடு. ஆல் புல்லக்ஸ் ஆர் கோட்ஸ். முடிஞ்சிச்சு. அப்ப இதுதான் வெண்படம். இந்த 2 கூற்றுகளை படித்து அந்த கூற்றுகளுக்கு வரையப்பட்ட வெண்படம். இதை வச்சு இந்த காரணத்தை செக் பண்ணணும். ஆல் டாக்ஸ் ஆர் கோட்ஸ். அனைத்து நாய்களும் ஆடுகளான்னு கேக்குறாங்க. எல்லா நாயுமே ஆடுக்குள்ளதாமா இருக்கு. எல்லா நாயுமே ஆடுக்குள்ளதானே இருக்கு. அப்போ இந்த கூற்று வரும். எப்பவுமே கீழ இருந்து மேல போறனா ஆளும் வரும் சம்மும் வரும். மேல இருந்து கீழே வரனா சம்மு மட்டும் தான் வரும், ஆள் வராது. ஓகேவா? அதனால அனைத்து நாய்களுமே ஆடுகள் சொல்றாங்க, அது ட்ரூ தான். அடுத்தது ஆல் கோட்ஸ் ஆர் டாக். எல்லா ஆடுமே நாயா? இல்ல, ஆடு வெளியில இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப ஆன்சர் முதல் முடிவு மட்டுமே சரி.
முதல் முடிவு மட்டுமே சரி. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறது முதல் முடிவு சரி. ஓகேவா? அடுத்தது 23வது கொஸ்டின். சைட். இந்த சைட்ன்றதை என்ன எழுதியிருக்காங்க? அட்டு, question mark, ஸ்டார், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஹேண்ட், ஆஷ், டாலர், எக்ஸ்கிளாமேட்டரி. அப்ப ஒரு ஒரு எழுத்துக்கு நிறைய என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் அதை குறிக்குது. அப்ப நைட்ன்றதை என்ன எழுதியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. மா எண்ணுக்கு மட்டும்தாம்மா அட்டு, மிச்சதெல்லாம் பாருங்களேன். இது இந்த வார்த்தையே ஸ்டார், எக்ஸ்கிளாமேட்டரி வந்துருச்சா? ஸோ இந்த ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா the first ஆப்ஷனே அதுதான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ இன்னும் 2 கேள்வி தான் டக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஜே. ஸோ ஏபிசிடி லாஜிக் வச்சு இது போலமா? ஸோ ஏபிசிடியில் வந்து பி வந்து எத்தனாவது லெட்டர்மா? 2. இ வந்து ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர்? 5. ஜி வந்து எத்தனாவது லெட்டர்? 7. இப்ப லாஜிக் புரிஞ்சுச்சா? 2ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் கூட்டினா கீழே 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்ப 7ஆம் நம்பருடைய லெட்டர் ஜி. அப்ப ஜே வந்து பாத்தீங்கன்னா 10, கே வந்து பாத்தீங்கன்னா 11, யூ வந்து பாத்தீங்கன்னா 21. அப்ப 10யும் 11யும் கூட்டினா 21, யூ 21வது லெட்டர். அப்ப ஐ வந்து பாத்தீங்கன்னா 9வது லெட்டர், பி வந்து பாத்தீங்கன்னா 2வது லெட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா 11. அப்ப 11வது லெட்டர் எது? கே. சோ ஆன்சர் இஸ் கே. சோ இதுல ஏபிசிடி லாஜிக் வச்சுலாம் கொடுக்கலாம். அந்த ஏபிசிடி நம்பர்ஸ் பொசிஷனை வச்சு கொடுத்திருக்காங்க லாஜிக்க. சோ யோசிச்சு கரெக்டா முடிவு எடுத்துக்குமா. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இது வந்து ஒரு சிம்பிள் மாத்தி போடுற क्वेश्चन. 294 பி 7 ஏ 40 சி 33 டி 11 क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பி ஏ சி டி க்குலாம் ஒரு ஆபரேஷன் கொடுத்திருக்காங்க. ஏனா என்ன? சப்ட்ராக்ஷன். பி னா என்ன? டிவிஷன். அந்த மாதிரி. இப்ப 294 டிவைடட் பை 7, ஏனா சப்ட்ராக்ஷன், 40 சீனா அடிஷன் 33, டி நாமா மல்டிப்ளிகேஷன் 11. இப்ப क्वेश्चन மார்க். இப்ப 294 7 ஆல் அடி 28 4 முறை அடியும். மிச்சம் 1 மீந்திருக்கும் 14 2 முறை அடியும். சோ 42 இது அடிச்சா ஓகேவா? நான் டக்குன்னு பார்த்து அடிச்சிட்டேன். யோசிச்சிடுங்க. 7 29ல எத்தனை முறை வருமா? 28 4 முறை. மிச்சம் எவ்வளவு மீந்திருக்கும்? 1. 14 எத்தனை முறை? 2 முறை. அதான் 42ன்னு போட்டேன். சோ 42 மைனஸ் 40 பிளஸ் 33 இன்டு 11. சோ முதல்ல வகுத்தல் கதையை முடிச்சிட்டோம். வகுத்தல முடிச்சு சுருக்கிட்டோம். அடுத்தது பெருக்கல தான் பண்ணணும். 33 இன்டு 11. எப்பவுமே 11ஆல பெருக்கும் பொழுது எந்த நம்பரை பெருக்குறியோ அதை 2 முறை இந்த மாதிரி கூட்டிக்கும். 33 ஏன்னா 11ஆல பெருக்கினா இப்படி தான் வரும். சோ 3 6 3 11ஆல பெருக்கினா மட்டும் எந்த நம்பரை பெருக்குறியோ அதை இப்படி போட்டுக்கோ. இப்போ 34 போடுறேன்னா 34 இப்படி தான் போடுவேன். ஓகேவா? சோ 363. அப்ப இதோட ஆன்சர் 363. அப்ப 42 மைனஸ் 40 பிளஸ் 363. சார் அடுத்தது பிளஸ் பண்ணணுமா சார்? 40 363 பிளஸ் பண்றேன்னா உதப்பேன். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண கூடாது. ஏன்னா 363 குறி பிளஸ், 40 குறி மைனஸ். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். இதை நீ பிளஸ் பண்ணனா உன் மார்க் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால இந்த ஸ்டெப், இந்த மாதிரி கடைசி ஸ்டெப் வரும்போது நம்ம கிட்ட பிளஸ் இருப்பான் மைனஸ் இருப்பான். இவன் 2 பேர் தான் இருப்பான். இந்த 2 பேர் இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, எவனெல்லாம் பிளஸ்ல இருக்கிறானோ அவனெல்லாம் முதல்ல கூட்டிடு, அடுத்து மைனஸ்ல இருக்கிறவன பாத்துக்கலாம். அப்ப 40 குறி மைனஸ், 42க்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிளஸ் இருக்கு. அப்ப 42யும் 363 பிளஸ் கூட்டிடு. அப்ப இதோட 42 கூட்டினா 5 10 4 405. அப்ப 405. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டேன். 363யும் 42யும் கூட்டிட்டேன். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 40 கழிச்சிடலாம். அப்ப 405ல 40 போச்சுன்னா 365. சோ the answer is 365. ஓகேவா? சோ இன்னைக்கு உளவியலோட எபிசோட் வேகமா போச்சா? விறுவிறுப்பா? சோ எல்லாருமே நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். சோ இணைந்திருங்கள் காவலர்களை. தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்திலும் உங்களோட சப்போர்ட்டையும் எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு தொடர்ந்து கொடுத்து வரணும் இருங்கள். தேங்க்யூ.